السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العلي العظيم. எங்களுடைய பள்ளி வாயிலிலே வாராந்தம் நடைபெறுகின்ற ஆன்மீக வகுப்பிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் இலங்கை வாழ் சகோதரர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது தடவையாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஓய்வு நேரங்களில் கொஞ்ச நேரத்தை பள்ளிவாயிலுடைய சூழலில் நல்ல பல விடயங்களை கேட்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். நபியே, நான் உங்களுக்கு நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அறிவித்து தரட்டுமா? அந்த வியாபாரம் என்ன செய்யும்? துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அது என்ன வியாபாரம்? எங்களுடைய கண்ணுக்கு விளங்காத அதிகமானவர்கள் இதனை ஒரு வியாபாரம் என்று கூட நினைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அவனிடம் இருக்கக்கூடிய பொருளை விற்கிறான். அதன் மூலம் அவனுக்கு பல லாபங்கள் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பைக்குடைய பெறுமதியை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு மனிதனுக்கு நான் விற்கலாம். விற்கிறதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது. அதனை விட சிறந்த ஒரு மோட்டார் சைக்கிளை நான் திரும்பவும் வாங்கலாம், லாபம். அதே போல் எக்ஸ்சேஞ்ச், புதியது பழசை கொடுத்து போட்டு புதுசி, லாபம் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பின்வரக்கூடிய விடயங்களின் மூலமாகவும் எங்களுக்கு கண்ணுக்கு வழங்காத ஒரு வியாபாரம் நடக்கிறது. அது என்ன வியாபாரம்? துக்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய சிந்தனையை, எண்ணத்தை அழகான முறைக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். வரசூலி, அல்லாஹ்வினுடைய ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அவர் எப்படியாப்பட்டவர்? இறுதி நபி. அவருடைய கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவரை பற்றி விளங்க வேண்டும், அவருடைய வழிமுறையில் நடக்க வேண்டும். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஈமான் கொள்ள வேண்டும். என்னுடைய வியாபாரத்தினுடைய மூலாதாரம், கேபிட்டல், ஈமான், எண்ணம், சிந்தனை, நம்பிக்கை, கோட்பாடு, இது சரியான முறையில் இருக்க வேண்டும். வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுஸிக்கும், அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை மூலம் தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும். நல்ல விடயங்களுக்கு உங்களுடைய பணம், சொத்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்யப்பட வேண்டும். உங்களுடைய சொத்துக்கள் இருந்து நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். கணக்கு பார்க்க கூடாது. நல்ல விடயங்களுக்கு. வஅன்ஃபுஸிக்கும், நீங்களும் உங்களுடைய நேரங்களை கொடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தியாகம் செய்ய வேண்டும். இது ஒரு கேபிட்டல். எதற்கான கேபிட்டல்? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், யாருக்கு நீங்க வித்திக்கிறீங்க? இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. வாங்கியவன் அல்லாஹ், விற்றவர்கள் நாங்கள். அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா மூமின்களிடமிருந்து அவர்களையும் அவருடைய சொத்துக்களையும் அல்லாஹ் வாங்கி இருக்கிறான். அவர்களுக்கு அதற்கு பகரமாக அல்லாஹ் எதனை கொடுப்பான்? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்தை கொடுப்பான். குர்ஆனிலே அதிகமான இடங்களில் மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லி வரும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி தெரியுமா? அதிகமான பண்பு வணக்க வழிபாடோடு சேர்த்து
ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் நாங்கள் கொடுத்தவைகள் என்று செலவழிப்பார்கள், கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். அப்படி யாராவது கஞ்சத்தனம் செய்தால் நல்ல விடயங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதைக்கு, பள்ளி வாசலுக்கு யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அது அவருக்கு தானாகவே, அது அவருக்காகவே கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார். எனக்கு எந்த ஒன்றும் செய்யவில்லை. அவர் நினைக்கிறார், நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்காமல் நான் எனக்கு இதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது, நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நீங்கள் செலவழிப்பதன் மூலமாக அதனுடைய லாபம் யாருக்கு கிடைக்கும்? அது உங்களுக்கு தான் கிடைக்கும். எனவே நான் என்னுடைய சொத்தில் இருந்த ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவழிக்கிறேன். என்னுடைய நேரத்தை, காலத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். எங்கு? பள்ளி வாசலில், அறையில் இருக்கும்போது குர்ஆன் ஓதுவதில், அல்லாஹ்வை கொஞ்சம் ஞாபகம் செய்வதில், இவ்வாறு என்னுடைய நேரத்தை நான் என்ன செய்கிறேன்? செலவழிக்கிறேன். இது என்ன அர்த்தம்? இது எங்களுக்கு தெரியாத ஒரு வியாபாரம். எப்பொழுது தெரியும்? நான் கண்ணை மூடுகின்ற பொழுது வழங்கும் நான் செய்த வியாபாரத்தினுடைய பிரதிபலன், எனக்கு எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கிறது, எனக்கு கிடைக்கின்ற வெகுமானம், எனக்கு கிடைக்கின்ற சிறப்புகள். மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், ஒரு நோயாளியிடம் அவருடைய தலைமாட்டியிலே ஒருத்தர் இருந்து கொண்டே இருந்து அவருடைய தலையை அமுக்கிவிட்டு, காலை அமுக்கிவிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தால் அவருக்கு எவ்வளவு, அவருடைய நோயை அவருக்கு விளங்காது. அதே போன்று மர தருவாயிலே மலக்குமார்கள் செல்வார்கள், இதுதான் நீங்கள் செல்ல இருந்த இடம், இது நரகம், நீங்கள் செல்ல போகின்ற இடம் சொர்க்கம். ஏன்? நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்தீர்கள். நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது நல்ல முறையில் வாழ்ந்தீர்கள். அதே நேரத்தில் ஒரு மோசமான மனிதனாக இருந்தால் அவனிடம் என்ன செல்வார்கள்? மோசமான, வெறுக்கத்தக்க, பயங்கரமான தோற்றத்தில் மலக்குமார்கள் வந்து, லா சத்தக, நீ முதலாவது என்ன செய்யவில்லை? தான தர்மம் செய்யவில்லை. அல்லாஹ் உனக்கு தந்தான், உன்னுடைய கடைக்கு அல்லாஹ் ஆளை அனுப்பினான், உன்னுடைய பொஸ்ஸில் உன்னை பற்றிய நம்பிக்கையை, உன்னை பற்றிய நல்லெண்ணத்தை போட்டவன் அல்லாஹ். எத்தனையோ சில்லறை கடைகள் இருக்கத்தக்க இந்த பஜாரிலே, இந்த ஸ்ட்ரீட்டிலே உன்னுடைய கடைக்கு மாத்திரம் அல்லாஹ் கஸ்டமரை அனுப்பியது, அந்த எண்ணத்தை போட்டது அல்லாஹ். அப்படி தந்தும் நீ எனக்காக வேண்டி செலவழிக்கவில்லை, கணக்கு பார்த்து செலவழிக்கிறாய். நான் உனக்கு தரும் பொழுது கணக்கில்லாமல் தருகிறேன், ஆனால் நீ எனக்கு தரும் பொழுது கணக்கு பார்த்து தருகிறாய். அல்லது அறவே நீ கொடுக்கவில்லை, ஃபலா சத்தக, நீ தானம் செய்யவில்லை, வலா சல்லா, நீ தொழவில்லை. இன்று என்னுடைய மரணம் சம்பவிக்க இருக்கிறதாக இருந்தால் மலக்குமார்கள் என்னை பார்த்து செல்லக்கூடிய வார்த்தை எப்படி வருவார்கள்? பயங்கரமான தோற்றம். அந்த தோற்றமே போதும் இவர் பயந்து நடுங்குவதற்கு. முதலாவது செல்வார்கள், நீ தான தர்மம் செய்யவில்லை, உன்னுடைய பேங்க் பேலன்ஸை யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் இந்த பணம் என்னை நிரந்தரமாக வாழ வைக்கும், இந்த பணம் என்னை தொடர்ந்த இந்த ஸ்டேட்டஸிலே என்னை நிறுத்தி வைத்திருக்கும், எனக்கு எந்த ஒரு நோயும் வரமாட்டாது. பயங்கரமான ஒரு நோய் பிள்ளைக்கோ மனைவிக்கோ வந்துவிட்டால் இவர் சேமித்து வைத்த பணம் அனைத்தும் மலை அப்படியே சுக்கு நூறாக மண்ணாக ஆக்கினால் எவ்வாறு கரைந்து விடுமோ அதே போன்று கரைந்து போய்விடும். இறுதியாக பைல தூக்கி கொண்டு பள்ளி வாசலுக்கு முன்னால் இருந்து கொண்டு உதவி தேடிக் கொண்டிருப்பார். அல்லாஹ்க்கு இந்த மாதிரியான விடயங்களை செய்யறது சிம்பிள். யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, பணத்தை சேர்த்து கணக்கு பார்த்துட்டு இருந்தான். 8 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தையை பணத்தை சேர்த்தான், கணக்கு பார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு நிலைமை வரும், மரணம் வருகின்ற பொழுது இவன் அந்த நேரத்திலே அந்த பயங்கரமான மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, லா சத்தக, நீ தான தர்மம் செய்யவில்லை, வலா சல்லா, நீ தொழவில்லை. என்ன செய்து கொண்டிருந்தாய்? கஸ்ஸப வ தவல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். விசேடமாக அந்த 2 நன்மைகள், தொழுகை, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு தன்னுடைய பணத்தை செலவழிக்கின்ற அந்த பழக்கம், இந்த 2ஐயும் யார் விடுவாரோ பெரும் நஷ்டத்தை அவர் சந்திப்பார், பெரும் நஷ்டங்களை சந்திப்பார். மரணம் அடைவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அவனுக்கு ஞாபகம் ஊட்டுவான். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், ஏ மலக்குமார்களே, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தாங்க. ஏன்னா பேங்க் பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு ஈக்குன்னு எனக்கு தெரியும். சில நேரம் என் மனைவிக்கும் தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது. அதை நான் அப்படியே எடுத்து
அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கோ அந்த அனாதைக்கோ அல்லது அந்த விதவைக்கோ அல்லது என்னிடம் கேட்டு வந்த உதவி கேட்டு வந்த அந்த இயக்கத்துக்கோ நான் என்ன செய்து விட்டு வருகிறேன்? தான தர்மம் செய்து விட்டு வருகிறேன். யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் தான். அல்லாஹ் செல்லுவான், நேற்று வரைக்கும் நான் உனக்கு டைம் தந்திருந்தேன், இதுவரைக்கும் உனக்கு நேரம் தந்திருந்தேன், இதுவரைக்கும் சிந்திக்காத நீ இதுக்கு பின்னாலே போய் சிந்திக்க மாட்டாய். உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னை பற்றி. இனி என்ன ஏமாற்ற முடியாது. இந்த உலகத்திலே வாழும்போது நீ பலரை ஏமாற்றி இருக்கலாம், பல பேருக்கு முன்னால் நீ நடித்திருக்கலாம், ஆனால் என்னோடு நீ விளையாட முடியாது, உனக்கு நேரம் தரப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன செய்வான்? உயிரை கைப்பற்றுவான். அதே நேரத்தில் நல்ல மனிதனாக இருந்தால் தான தர்மம் கொடுத்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால், ஃபரௌஹுன் வரைஹான், மரணம் அடைவதற்கு முன்னால் நல்ல மலக்குமார்களை, நல்ல பண்பான நல்ல அழகான இரக்கமுள்ள மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு முன்னால் என்ன செய்வான்? நல்ல வாசனை வீசும். ரௌஹுன் வரைஹான், நல்ல வாசனை வீசும். வந்து சொல்லுவார்கள், கவலைப்படாதே கவலைப்படாதே, லா ஹௌஃபுன் அலைஹிம் லா தஹஃப் லா தகாஃபு லா தஹ்ஸனு, நீ பயப்படாதே, நீ தற்பொழுது போகக்கூடிய இடத்தை கவனித்து நீ பயப்படாதே. இப்பொழுது உன்னுடைய நிலைமை இப்போதிலிருந்தே நீ உனக்கு சொர்க்கம் என்ற முடிவு வரும் வரைக்கும் நீ செல்ல இருக்கின்ற அனைத்து நிலைப்பாடுகளும் கட்டங்களும் அது சுவண்டியானது. இது எப்ப? மரணிக்கிறதுக்கு முன்னால. இது எப்ப செல்றது? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாங்க மரணிக்கிறதுக்கு முன்னால. லா தகாஃபு, பயப்பட வேண்டாம், போற இடத்தை கவனிச்சு பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்க எத்தனையோ பேர் கொரியாக்கு ஆரம்பமாக வார நேரத்தில் பஸ் எப்படி இருப்பானோ, ரூம் எப்படி இருக்குமோ, கொரியா நாடு எப்படி இருக்குமோ, சிலவங்க பயந்து வந்தாங்க. எப்படியான நண்பர்கள் கிடைப்பார்களோ, அல்லது ரூமிலே பிற மதத்தவர்கள் சாராயம் குடிக்கக்கூடிய, குடித்துவிட்டு அராஜகம் செய்யக்கூடிய இப்படியான நிலைமை வந்து விடுமோ, இப்படியெல்லாம் பயந்து வந்தீர்கள். இதே மாதிரியான பயம் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் அதனை காணவில்லை, வெறுமனே ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மலக்குமார்கள் அந்த இடத்தை காட்டி செல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், இப்பதில் இருந்தே உங்களுக்கு சுவண்டிகள் ஆரம்பமாக போகிறது. லா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் விட்டுட்டு போற அந்த நிலைமையை கவனிச்சு உங்கள் குடும்பத்தை கவனிச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய கபருக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நல்ல சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். உங்களுடைய சந்ததியிலிருந்து அழகான சந்ததியை நாங்கள் உருவாக்குவோம். ஏன்? நீங்கள் கலப்புரிய ஒரு மனிதராக இருந்தீர்கள். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அந்த நல்ல விடயங்களுக்கு பழக்கினீர்கள். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் விசாரித்தீர்கள். நீ ஓதவில்லையா? நீ ஓதித்தான் ஆக வேண்டும். நீ ஓதுவதை எனக்கு செய்துவிடச் செய், நீ எனக்கு ஓதிக்காட்டு. மகன் அழகாக ஓதுகிறான், மாஷா அல்லாஹ். என்னுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், 10 வயதாகிவிட்டது, நானும் சுபுக்கு எழும்பி என்னுடைய பிள்ளையை மெழுப்பாட்டி கூட்டிக் கொண்டு சென்று இந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு நான் செலவழிப்பதை காட்டி என்னுடைய பிள்ளையுடைய மனதிலும் கஷ்டமாளியான இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்களும் உதவி செய்து வாழ வேண்டும். இது போன்ற நல்ல பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி இருப்பதினால், உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு மகள்களுக்கு நல்ல விடயங்களை போதித்திருப்பதினால், குர்ஆனை ஓதி பழக்கியிருப்பதினால், அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாக்கியாவை, சூரத்துல் முல்கை, யாசீனை ஓதி வருவதினால், குர்ஆனுக்கென்று நேரத்தை கொடுப்பதினால், உங்களுடைய மனைவி நல்ல முறையில் கட்டுப்பட்டு உங்களின் மூலமாக நல்ல விடயங்களை படித்ததன் காரணமாக நல்ல முறையில் வாழ்வதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சந்ததி நல்ல சந்ததியாக இருக்கும். நீங்கள் தற்பொழுது மரணமடைந்தாலும் உங்களுடைய பட்டோலை மூடப்பட மாட்டாது. உங்களுடைய பட்டோலை மூடப்பட மாட்டாது. ஏன்? நீங்கள் உங்களுடைய மகளுக்கு குர்ஆனை படித்து கொடுத்திருக்கிறீர்கள், அந்த பிள்ளையை நீங்கள் பராமரித்திருக்கிறீர்கள், வளர்த்திருக்கிறீர்கள், அந்த ஆண் பிள்ளையை நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வளர்க்கிறீர்கள். எனவே அந்த பிள்ளைகள் செய்கின்ற நல்ல காரியங்களின் மூலமாக உங்களுடைய பட்டோலைக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், இவர்கள் நாசமாக போக மாட்டார்கள், நாங்கள் பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பு என்று நல்ல ஆறுதலை கூறி, எவ்வாறு ஒரு ஒரு மூடை உள்ளுக்குள் முடி விழுந்தால் அந்த முடியை எடுத்தால் எப்படி அந்த முடிக்கும் அந்த மாவுக்கும் நோகாதோ, இது மாதிரியான அழகான முறையில் உயிரை கைப்பற்றுவார்கள். கபர் என்பது மிகவும் இருட்டான ஒரு அறை, வெளிச்சம் கிடையாது, ஏசி போட்டும் இந்த மாதிரி வேர்க்கிறது, வெளியே இருக்கிறோம், ஒரு ஏசி போட்டும் வேர்த்து வடிகிறது,
கபருக்குள் யாருக்கும் ஏசி வைப்பது கிடையாது, வெளிச்சம் லைட் வைப்பது கிடையாது. ஏற்கனவே குழி, அதுக்கு மேலால பலகை, அதுக்கு மேலால பொலித்தீன் பாய், அதுக்கு மேலால மண், இவ்வளத்தையும் போட்டு மூடி விட்டா எவ்வளவு ஒரு ரூம். நாங்க என்னது அடைஞ்சிக்கிறத நாங்க விரும்பல, யாரும் அடைஞ்சிக்கிறது நாங்க யாரும் விரும்பல. ஏன்? சூடு, சின்ன ரூம். அந்த ரூமை விட குறைஞ்ச அளவுதான் 4 அடி, இவ்வளவுதான் 4 அடி. இதற்குள் கையை நீட்டவும் முடியாது, காலை ஒழுங்கான முறைக்கு நீட்டவும் முடியாது. படுத்த படுக்கையில் கிபிலாவை முன்னோக்கிய சாட்சியவாறு வைத்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மலக்குமார்கள் வருவார்கள். யார் வருவார்கள்? மலக்குமார்கள் வருவார்கள். கேள்வி கேட்பதற்கு 2 மலக்குமார்கள் வருவார்கள். வந்து இருப்பாட்டுவார்கள். சொல்வார்கள், மர் ரப்புக, உண்ட அல்லாஹ் யாரு? நீ உலகத்தில் வாழும் பொழுது நீ யார பயந்து வாழ்ந்தாய்? நீ உலகத்தில் வாழும் பொழுது நீ யார பயந்து வாழ்ந்தாய்? நான் உண்மையிலேயே அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தவனாக இருந்தால் என்னுடைய நாவு இடம் கொடுக்கும். இது எங்க எக்ஸாமுக்கு எழுதிட்டு போற மாதிரி கொப்பில் எழுதி வச்சு, ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், என்னுடைய கிபிலா காபத்துல்லாஹ், என்னுடைய வழிகாட்டி குர்ஆன், என்னுடைய ரசூல் இறுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பாடமாக்கிட்டு போற பதில் கிடையாது. வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பதில். நான் உண்மையான முறையில் இந்த கோட்பாடோடு வாழ்ந்திருந்தால் என்னுடைய நாவு அதற்கு இடம் கொடுக்கும். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் வாழ்ந்திருந்தால் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று பதில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அவர்களை நேசித்து அவர்களுடைய கட்டளைகளை நான் எடுத்து நடந்திருந்தால் எனக்கு பதில் வரும் என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை நான் படித்து அதனை ஓதி வந்து அதில் உள்ள விடயங்களை நான் பின்பற்றி நடந்தால் என்னுடைய வழிகாட்டி அது குர்ஆன். நான் தொழுகையை பேணி தொழுது வந்திருந்தால் உன்னுடைய கிப்லா எது, நீ முன்னோக்கி தொழுது திசை எது என்று கேட்டால் கிப்லத்தி கஅபத்துல்லாஹ் என்ற பதில் என்ன செய்யும்? வரும். இதற்கு மாற்றமாக மனம் போன போக்கிலே எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கிறது, நான் நினைத்த மாதிரிதான் நான் வாழ்வேன், நான் நாவை பாதுகாக்க மாட்டேன், மற்றவர்களுக்கு நான் அநியாயம் என்பதை பார்க்க மாட்டேன், இது போன நிலைப்பாட்டில் நான் வாழ்ந்தால் என்ன செய்ய முடியாது? வந்து கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹா ஹா லா அத்ரி, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குதா தெரியாதே, சொன்னாங்க தான் இதெல்லாம் கணக்கெடுக்கலையே. உன் அல்லாஹ் யாரு? அல்லாஹ்க்கு கட்டளையில செஞ்சா தானே அல்லாஹ்வுடைய பேர் வரப்போகுது. ஒன்னாவது கேள்விக்கு பதில் தெரியாது. குர்ஆனை எடுத்து ஓதி இருந்தா தானே குர்ஆனுக்கு பதில் வரும். குர்ஆனுக்கு பதில் தெரியாது. தொழுது இருந்தா தானே கிப்லா முன்னோக்கி காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதண்டு பதில் வரும். இந்த பதில் ஒன்று மில்லாட்டி ஒரு தொழுகையை விட்டிருந்தால் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு தொழுகையை விட்டிருந்தால் அல்லாஹ் தலை வழுக்கையான பழமை வாய்ந்த ஒரு பாம்பை அல்லாஹ் என்ன செய்வான்? சாட்டுவான். ஒரு தொழுகையை விட்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? வழுக்கத்தலையான ஒரு பாம்பை சாட்டுவான். இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அந்த பாம்பு இந்த உலகத்துல வந்து மூச்சு விட்டா பச்சை பசேரன் இருக்கக்கூடிய புட்பூண்டுகள் கருகிவிடும். அவ்வளவு பயங்கரமான பாம்பு. ஏன் தெரியுமா? தொழுகை நாங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒழும்பி குந்திட்டு போறதல்ல. இது அல்லாஹ்வை நினைச்சு தக்பீர் கட்டுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஏற்கனவே ஆகுமாக இருந்த பார்க்கிறது சொரிகிறது எல்லாமே எனக்கு என்ன செஞ்சிச்சு? ஆகுமாக இருந்துச்சு. சாப்பிடுறது குடிக்கிறது இதெல்லாம் எனக்கு ஆகுமாக இருந்துச்சு. தக்பீரை கட்டினா அப்படி இல்லை. அது எதை உணர்த்துது? உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தவாறு வாழ முடியாது, நினைத்ததையெல்லாம் பேச முடியாது, நினைத்ததையெல்லாம் சாப்பிட முடியாது, நினைச்ச வியாபாரம் எல்லாம் செய்ய முடியாது. எப்படி தொழுகை என்பது ஆகுமாக இருந்த விழிகள் எவ்வாறு ஹராமாகுதோ அதனாலதான் அந்த தக்பீரத்துல் இஹ்ராம், அந்த ஆரம்ப தக்பீருக்கு பேரே தக்பீரத்துல் இஹ்ராம்.
ஆரம்ப தக்பீர். அப்படி என்றால் இஹ்ராம் என்றால் ஆகுமாக இருந்த விடயங்கள் இப்போது ஹராமாகிவிட்டது. எனவே என்னுடைய வாழ்க்கை என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கணும், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை தூரமாக்கி நடக்கணும். இதுதான் எனக்கு சொல்லித்தருது என்னுடைய தொழுகை. என்னுடைய தொழுகை இதைத்தான் சொல்லித் தருகிறது. தொழுகையில் 2 விடயங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் படித்து ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹியாத் எதனை உணர்த்துகிறது? மார்க்க விடயங்களை படிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், அத்தஹியாத் ஓத வேண்டும். இது 2லும் பிழை வந்தால் தொழுகை கூடாது. இந்த 2லும் பிழைகள் வந்தால், உச்சரிப்பில் பிழை வந்தால் தொழுகை கூடாது. இது எதனை உணர்த்துகிறது? மார்க்க விடயத்தில் நான் படிக்கக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். மார்க்க விடயங்களை நான் படிக்க வேண்டும். அது மாத்திரமா? ஒரு மனிதன் தன்னுடைய தலையை, சிரசை இந்த பூமியில் வைப்பதின் மூலமாக அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறான். யாரும் யார காலும் நாங்கள் உள்ள மாட்டோம். நாங்க எங்க ரொம்ப பட காலில் போட்டு நாங்க என்ன செய்யறல, உழுவுறல்ல. ஏன் காலில் உழுவுறதுங்கிறது அதுல ஒரு கேவலம் இருக்கிறது, அதில் ஒரு கேவலம் இருக்கிறது. எனவே தொழுகையில் 34 விடுத்தங்களுக்கு மேலாக ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ், படைச்ச இறைவன் நீ மட்டும்தான் என்ன என்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம்? நிரூபிக்கிறோம். எனவே நாளைக்கு ஏனைய கேள்வி கணக்குகள் வெறுமனே கேள்வி பதில் தான். வெறுமனே கேள்வி பதில். அது பட்டவளையில பதியப்பட்டிருக்கும். அது பட்டவளையில என்ன செய்யப்பட்டிருக்கும்? பதியப்பட்டிருக்கும். ஆனா அல்லாஹ் செய்ய சொல்லி கேட்கிற ஒரே ஒரு அமல் நாளைக்கு மறுமை நாள்ல நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல அல்லாஹ் செய்ய சொல்லி கேட்கிற ஒரே ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது தொழுகை மாத்திரம்தான். அல்லாஹ் கேள்வியும் கேட்பான், நீ தொழுதாயா? ஆம் தொழுதேன் என்று சொன்னால் அல்லாஹ் செய்வான், நீ தொழுது காட்டு. நீ என்ன செய்? தொழுது காட்டு. தொழுகையிலையும் எல்லா அமைப்பும் இல்லை, சுஜூது செய்து காட்டு. சுஜூது செஞ்சு காட்டு. எனக்கு இந்த உலகத்தில் அந்த மனிதன் சுஜூது செய்து அல்லாஹ்வை தொழுது வந்த ஒரு மனிதனாக இருந்தால் அவனால் சுஜூது செய்ய முடியும், நிரூபித்து காட்டி விடுவான். வெறுமனே வாயளவில் மாத்திரம் இந்த உலகத்திலே நான் அடுத்தாக்களை ஏமாத்தினது மாதிரி வெறுமனே வாயளவில் தொழுதேன் என்று சொன்னால் அல்லாஹ் செல்வான், தொழுது காட்டு. தொழாத மனிதனாக இருந்தால் அவனுடைய உடம்பு பலகை போல ஆகிவிடும். அவனுடைய முதுகு பலகை போல ஆகிவிடும். அவனுக்கு அதனை நகர்த்த முடியாது. அல்லாஹ் இந்த செயற்பாட்டை வைத்து என்ன செய்வான்? தொழுகை நிரூபிப்பான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்றைய தினம் நான் சுபு தொழுகை நேரத்துக்கு தொழுதேன். 5:37 சூரிய உதயம். 5:37 சூரிய உதயம். 5:37 முன்னால் நான் தொழுதேன். யாருக்கு சொல்ல முடியும்? கொம்பனிக்கு 8 மணிக்கு முன்னால செல்லணும். கொம்பனிக்கு 8 மணிக்கு செல்லணும். யார் 9 மணிக்கு போனது? கொம்பனிக்கு யார் 9 மணிக்கு போனது? நான் எலாம் வச்சது 7:30 அல்லது 7 மணிக்கு. ஆனால் தொழுகைக்கு நான் எலாம் வைத்தது 7 மணிக்கு. ஆனால் 5:37 சுபுகுடைய தொழுகையுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. அந்த பாம்பு என்ன செய்யும்? அடுத்த தொழுகையுடைய நேரம் வரும் வரைக்கும் அந்த மனிதன் ஒரு தொழுகையை விட்டிருந்தால் அடுத்த தொழுகையுடைய நேரம் வரும் வரையில் அவனை கொத்தும். கொத்துவதின் மூலமாக அவன் 70 முழம் பூமிக்கு கீழால் போய்கொண்டு வருவான். அதனால தொழுகை என்பது லேசான ஒரு கடமை இல்லை. நானும் நீங்களும் விளங்கி வச்சுக்கிற மாதிரி பொடுபோக்குத்தனம் செய்யக்கூடிய, விட்டு விட்டு தொழக்கூடிய ஒரு கடமை கிடையாது தொழுகை என்பது. எவ்வாறு ஒரு மனிதனுக்கு தலை அவசியமோ அதே மாதிரி தான் வணக்க வழிபாடுகளில் தொழுகை மிக 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 அவசியம். இன்று நாங்கள் எங்களுடைய உலக லாபங்களுக்காக வேண்டி, உலக விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் நேரத்தை கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைக்கு, அதிலும் விசேடமாக தொழுகைக்கு நான் எவ்வாறு அதனை பேணி தொழுது வருகிறேன். மூமின்களுடைய பண்பில் மிக முக்கியமான ஒரு பண்பு, அவர்கள் தொழுகையை பேணி தொழுது வருவார்கள். பேணி தொழுதுவாரண்டா நேரத்துக்கு டைமுக்கு தொழுதுவார்கள். நேரத்துக்கு டைமுக்கு தொழுதுவாரது. கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த பழக்கத்தை நானும் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும்.
கொரியாவில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு சென்றாலும் சரி, எங்களுடைய பிள்ளைகளை பழக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லொரு மனிதனாக மரணிக்கணுமாக இருந்தால் ரைட், அந்த மனிதன் நல்ல முறையில் வாழ்ந்து தான தர்மம் செய்து தொழுதவனாக வாழ்ந்திருந்தால் அவன் மரணம் அடையும் பொழுது நல்ல மலக்குமார்கள் வந்து ஆறுதல் கூறி அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் லேசான முறைக்கு. அதற்கு பின்னால் கபரில் வைத்தவுடன் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவான். அதற்கு பின்னால் சொல்வார்கள் மலக்குமார்கள், ஒரு மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்குங்க. யாருக்கு சொல்றது இது? நல்ல மனுஷனுக்கு. அவரு தூங்குவாரு. அவருடைய கபர்ல இருந்து சொர்க்கம் அப்படியே காட்டப்படும். சொர்க்கத்துடைய காட்சியை பார்த்தவாறு, சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்ந்தவாறு அவர் இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். மஹ்ஷருடைய மைதானம் உருவாகும். சூரியன் ஒரு ஜான் அளவில் இருக்கும். அவருக்கென்று சோஃபா போடப்பட்டு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு உட்கார்ந்து கொண்டிருப்பார். அல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்கை புத்தகத்தை எடுத்து வெறுமனை வைத்து விடுவான். கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். இறுதியாக சிராத் பாலத்தை கடப்பார். நீ சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். எவ்வளவு இலகுவாக முடிந்துவிடும், எவ்வளவு இலகுவாக முடிந்துவிடும். எப்ப இந்த உலகத்தில் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அழகான முறைக்கு பேணி வாழ்ந்தால். இதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே சுகபோக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த ஒன்றும் கணக்கில்லை. தன்னுடைய மனசு எப்படி நினைக்குதோ அதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு எந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தாக்களை பற்றி புறம் பேசி தெரிஞ்சேன். அடுத்தாக்களை பற்றி எப்பொழுதுமே அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இது போன்ற வாழ்க்கையில் வட்டி என்பது எனக்கு ஒரு சாதாரணம். ஹராமான வியாபாரங்கள் சர்வசாதாரணம். ஏமாற்று வியாபாரம், மற்றவர்களுடைய தேவையில் நான் ருச்சி கண்டு வாழ்ந்தவன். இப்படியான அநியாயம் செய்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால், சுவண்டியாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால், எப்போது அவனுடைய வாழ்க்கை இலகுவாக வேண்டுமோ அப்பதிலிருந்து இறுதி முடியும் வரைக்கும் மிக கஷ்டமான வாழ்க்கை. மரணிப்பான் கவலையோடு, மரணிப்பான் பயத்தோடு. கபரில் வைத்தவுடன் அவனுக்கு கேள்விகளுக்கு தெரியாது, கேள்விகளுக்கு பதில் தெரியாது. மலக்குமார்களிடம் சுத்தியல் ஒன்று இருக்கும். அட்டிப்பார்கள் ஓங்கி உச்சி மண்டையில. அதற்கு பின்னால பாம்பு வரும். அதுக்கு பின்னால தான் செய்த ஹராமான விடயங்கள் அது அல்லாஹ் தஆலா பாம்பாக தேள்களாக மாற்றுவான். நரகத்தினுடைய வாயல் திறக்கப்படும். அதனுடைய நாற்றம், ஷேல், சிலம், அதனுடைய நாற்றம், அதனுடைய அகோரம், இதனை கண்டு பயந்து வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். முதலாவது கேட்ட பாதுகாப்பு கபருடைய வேதனையில் நான் யா அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன். யார் பாதுகாப்பு கேட்டது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் பாதுகாப்பு தேடிய அம்சங்கள் 4 அம்சங்கள். அதில் முதலாவது அம்சம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அடுத்தது வமின் அஸாபின் நார், நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா, உயிரோடு வாழக்கூடிய மனிதர்களுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வல் மமாத், மரணித்த நேசித்த ஒரு பிள்ளை மரணித்தால் சில நேரம் அந்த மனிதன் அதிக கவலைப்பட்டு அவனுக்கு சில பிரச்சனைகள் வரப்பாக்கும். எனவே மரணித்தவர்களுடைய பிரச்சனைகள் என்னை பாதுகாப்பாயாக. அதே போன்று ஒற்றை கண்ணனான தஜ்ஜாலுடைய தீங்கில் என்னை பாதுகாப்பாயாக. இது மாதிரி 4 அம்சங்கள் பாதுகாப்பு தெரிந்தாங்க. அது 2 அம்சம் கபருடைய வேதனை, நரகத்தினுடைய நெருப்பு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தால், அவனுடைய மனம் போகின்ற போக்கில் வாழ்ந்தால், கபருக்குள் வைத்தவுடன் கபருக்குள் வேதனை நடக்கும். மலக்குமார்கள் உச்சி மண்டையில் சுத்தியால் அடிப்பார்கள். விடுபட்ட ஒவ்வொரு பரலுக்காக வேண்டியும் அடிப்பார்கள். அதே போன்று விட்ட தொழுகைகளுக்காக வேண்டி பாம்பு சாட்டப்படும். நரகத்தினுடைய வாயில் திறக்கப்படும். நரகத்துடைய பெயரே ஜுவாலை. நரகத்துக்கு பெயரே ஜுவாலை. ஹமீம் என்ற சுடுதண்ணி. ஹமீம் என்று சொன்னால் சுடுதண்ணி. ஜஹீம் என்று சொன்னால்
பத்துற நெருப்பை நாங்க பத்த வச்சா சில நேரம் பத்தி 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 அது அடிப்பகுதி எப்படி பத்தும்? வெள்ளையா பத்தும். எப்படி பத்தும்? பத்தி 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 நெருப்பு மிச்ச நேரம் பத்தி கடைசி டைமுக்கு அடிப்பகுதியில் எப்படி இருக்கும்? வெள்ளை கலர் ஒன்று தென்படுமே. அப்படிப்பட்ட ஜுவாலைக்கு தான் ஜஹீம் என்று சொல்றது. ஜஹன்னம் அப்படி என்றால் நெருப்பு, நார் நெருப்பு எப்படி இருக்கும்? எனவே நான் நல்ல முறையில் வாழ்ந்தவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்தவனாக இருந்தால், என்னுடைய கபருடைய வாழ்க்கை மரணம் அடைவதுதான் மாத்திரம், அதற்கு பின்னால் எல்லா கட்டங்களும் இலகுவான முறைக்கு ஆகிவிடும். இந்த உலக வாழ்க்கையில் நான் சுகபோகத்தில் ஆகுமான சுகபோகம் கிடையாது. அல்லாஹ் மறுத்த தடை செய்த சுகபோகம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து பால்படுத்திய சுகபோகம், இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் எனது வாழ்க்கை எப்போது இலகுவாக ஆக வேண்டுமோ அந்த நேரத்திலிருந்து இதில் உள்ள எல்லா கட்டங்களும் மிக மோசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு சபையில் இருந்தாங்க. நரகத்தை பத்தி சொல்லப்படும், அழமாட்டாங்க. நரகத்தை பத்தி சொல்லப்படும், கண்ணால கண்ணீர் போகாது. பயப்படுவாங்க, ஆனா கண்ணால கண்ணீர் போகாது. ஆனா கபரை ஜியாரத் செய்ய போனா அங்க கண்ணால கண்ணீர் கொட்டும். அப்ப கேட்கப்பட்டு சஹாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில் உஸ்மான் அவர்கள் கேட்டாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு சமூகத்தில் இருக்க போக்கல நபி அவங்க நரகத்தை பத்தி சொல்றாங்க, அதோடைய வேதனையை பத்தி சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணால கண்ணீர் வருது இல்லை. ஆனா நீங்க இந்த கபரை ஜியாரத் செய்ய வாரீங்க, இங்க வந்த உடனே உங்களுக்கு கண்ணால கண்ணீர் போகுது, என்ன காரணம் என்று கேட்ட சொன்னாங்க, ஒரு மனிதன் மறுமை நாளுடைய முதலாவது ஸ்டெப்ஸ் எங்க தொடங்குதுன்னு சொன்னா இந்த கபர்ல தான் தொடங்குது. நான் இப்ப மரணம் அடைஞ்சா 8:55 நான் மரணம் அடைஞ்சா அடுத்த நாள் காலையில் 8:55 முன்னால என்னுடைய ஜனாதா முடிஞ்சு, அதுக்கு அங்கால வைக்கலாம். ரைட், 8:55 இன்றைக்கு, நாளை இரவு 8:55, 24 மணித்தியாலம், இவ்வளவுதான். அது அந்த ஜனாதா நாட்டுக்கு அனுப்புவதாக இருந்தால் பீசரில் வைப்பார்கள். எப்போது அவருடைய நேரங்கள் முடிவடையுதோ அதுக்கு பின்னால எப்படியோ 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ, ஆனா அது வரைக்கும் அவனுடைய உடம்புடைய நிலப்பாடு எப்படி இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. அதற்கு பின்னால் எப்படியோ நாட்டுக்கு அனுப்பினதுக்கு பின்னால அந்த குழிக்குள் வைத்து மூடி விடுவார்கள், அந்த குழிக்குள் வைத்து மூடி விடுவார்கள். இவ்வளவுதான் என்னுடைய இந்த உலக வாழ்க்கை. இப்படி முடிஞ்சா அந்த ஒரு நாளை உள்ளுக்கு அடுத்த கட்டம் மறுமை வாழ்வு ஸ்டார்ட் ஆகிடும். மறுமை வாழ்வுடைய ஆரம்ப ஸ்டெப்ஸ் கபருடைய வாழ்க்கை. நான் இந்த உலகத்தில் நான் அழகான முறைக்கு நான் இந்த விட்டுட்டு போன கடைசி தொடர்பு, நான் கடைசியாவது விட்டுட்டு போன இந்த இன்றைய நாளுடைய தொடர்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரித்தான் அங்க கபருடைய வாழ்க்கை இருக்கும். தௌபா செஞ்சு பெரும்பாவங்கள் இருந்து விடுபட்டவனாக இருந்தால், பெரும்பாவங்கள் இருந்து விடுபட்டவனாக இருந்தால், சுபு தொழுகைய, துஹர் தொழுகைய, அசருடைய தொழுகைய, மகரிபுடைய தொழுகையை தொழுதிருந்தால் தொடர்பு அழகானதாக இருக்கும். தொடர்பு அழகானதாக இருக்கும். சுபு தொழுகைக்கு பின்னால குர்ஆன் ஓதியிருந்தால் தொடர்பு சரியானதாக இருக்கும். இன்று மரணிக்கின்ற 8:55 நான் பெரும் பாவங்களிலிருந்து தௌபா செய்யவில்லை, சுபுடைய தொழுகையை தொழவில்லை, குர்ஆனை எடுக்கவில்லை, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், ஒரு மனிதனை பற்றி அவனை இன்னொரு மனிதனிடம் சொல்லி மூட்டி விட்டு இருக்கிறேன், இப்படி நான் மரணம் அடைஞ்சால் என்னுடைய தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? என்னுடைய முடிவை நானே எனக்கு என்ன செய்யலாம்? முடிவு செய்து கொள்ளலாம். என்னுடைய முடிவை எனக்கே முடிவு செய்து கொள்ளலாம், என்னுடைய செயற்பாடுகளை வைத்து. அதனாலதான் உமர் அவங்க சொன்னாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. மலக்குமார்கள் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க முன்னாலே நீங்க உங்களோட மனசுல நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நான் எப்படி சாதனை செய்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க உங்களை யோசனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாட்களில் பேஸ்புக்கை, சோசியல் மீடியாவை துறந்தால் வயது 35, வயது 25, வயது 43, திடீர் மரணங்கள். விளையாடி கொண்டிருக்கிறார் மரணம், வேலை செய்து கொண்டிருக்கிறார் மரணம், தூங்கிக் கொண்டிருக்கிறார் மரணம், வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறார் ஆக்சிடென்ட் மரணம். எப்போது யாருக்கு மரணம் எந்த ரூபத்தில் வரும் என்று யாருக்கும் சொல்ல இயலாது. கண்ணியத்துக்குரிய விழாக்களே, கத்தாரிலே
கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு எரிவாயு கம்பெனியிலே எரிவாயு வெடித்து 2 இந்தியா நாட்டைச் சேர்ந்த 2 தமிழ வாலிபர்கள் மரணமடைந்தார்கள். சுப காலையில் செல்லும் போது தாயுடன் கதைத்து விட்டு நான் வேலை செய்து முடித்து விட்டு இரவு வந்து நான் திரும்ப உங்களுடன் கதைக்கிறேன் என்று பேசிட்டு போன தமிழ் இந்து வாலிபர் கடைசியாக கோல் செல்லவில்லை, தொலைபேசி அழைப்பு செல்லவில்லை, பெட்டியில் வைத்து கருகிய உடல் சென்றது. கருகிய உடல் சென்றது. நாங்கள் அடக்கம் செய்த அந்த இறுதியாக அடக்கம் செய்தவர் ரூமில் தூங்கினார். தூங்கும் பொழுது குடும்பத்தில் யாராவது ஒருவரோடு கதைத்திருப்பார், நாளைக்கு நான் உங்களோடு கதைக்கிறேன், பிள்ளையோடு சரி அல்லது தாயோடு சரி. எழுப்பாட்டினார்கள், எழும்பவில்லை, மரணம் அடைந்து விட்டார். எனவே எந்த நேரத்தில் இன்று நான் மற்றவர்களுடைய ஜனாதா செய்தியை வாசிக்கின்ற நான், இன்றைய தினம் மற்றவர்களுடைய ஜனாதா செய்தியை வாசிக்கின்ற நான், நாளைக்கு என்னுடைய ஜனாதா செய்தியை யார் வாசிப்பார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நான் எந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது? குர்ஆனை எடுங்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் தான் எங்களுடைய வழிகாட்டி. ஒரு ரசூல், ஒரு தூதுவரை அல்லாஹ் அனுப்பினால் எந்த இடத்தில் அது நிற்குமோ அதே இடத்தில் தான் குர்ஆன் நிற்கிறது. அல்லாஹ் அதன் மூலமாக எங்களுடன் கதைக்கிறான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதற்கு மஹ்லூக் என்கிற பெயர் சொல்ல முடியாது. குர்ஆனுக்கு மஹ்லூக் என்கிற பெயர் சொல்ல முடியாது. எங்களுடைய கையில் இருக்கின்ற அந்த குர்ஆனுடைய எழுத்து இது ஒரு மனிதன் செய்திருக்கிறான், அது ஓகே. ஆனால் நான் ஓதுகின்ற அந்த வார்த்தை, சத்தம், நான் என்னுடைய காதுக்கு கேட்கின்ற அந்த சத்தத்தை என்ன சொல்ல முடியாது, ஒரு படைப்பு என்று சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. ஏ மனிதா, நீ ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய பலனை நீ காண்பாய். ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய பயனை நீ காண்பாய். அப்படி என்றால் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் இந்த உலகத்திலும் அதனுடைய பயன் கிடைக்கும், மரணம் அடைந்ததற்கு பின்னாலேயும் பலன் கிடைக்கும். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு அணுவளவு தீங்கு செய்திருந்தாலும் அதனுடைய விளைவையும் நீ காண்பாய். இந்த உலகத்திலும் காண்பாய், மரணம் அடைந்ததற்கு பின்னாலேயும் காண்பாய். அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஏ மனிதா, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன். நான் அநியாயம் செய்யக்கூடிய யாரையும் விரும்புறது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடிய யாரையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கம்பெனி வேலையில் நான் தில்லு முள்ளு செய்தால் அநியாயம். சம்பளம் பரிபூர்ணமாக வர வேண்டும். எண்ணின் மூலமாக வெளிப்படுகின்ற வேலையில் குறைபாடு வரலாமா? ஒரு அநியாயம். வாங்கிய கடனை நேரத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். இருக்கிறது, கொடுக்க மனம் மறுக்கிறது. பணம் இருக்கிறது, கடன் எடுத்தவரிடம் கொடுக்க மறுக்கிறது. அவருக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இது ஒரு பெரிய ஒரு அநியாயம், பெரியோரு அநியாயம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படியான செயற்பாடு என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்காது. வந்த நபிமார்கள் உட்பட ரசூல்மார்கள், சஹாபாக்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் எதனை தேடினார்கள்? அல்லாஹ்வுடைய அன்பை தேடினார்கள். எதனை நோக்கமாக வைத்து தேடினார்கள்? ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதாக பாடுபட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அதீமா. என்னுடைய கட்டளைகளை மறுக்கக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்களை நான் விரும்புவது கிடையாது. என்னிடம் ஒரு ரகசியம் சொல்லப்பட்டால் அந்த ரகசியத்தை நான் பேண வேண்டும். நான் சொல்வது என்னது? நான் அந்த ரகசியத்தை நான் பாதுகாப்பேன். இங்கால் அவர் சென்றதற்கு பின்னால் அந்த ரகசியத்தை பரகசியமாக ஆக்கி விடுவது, எல்லோருக்கும் பரப்பி விடுவது.
இது ஒரு மோசடி, இது ஒரு மோசடி. ஒரு குறையை கண்டால் மறைக்க வேண்டும். மறைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உலகத்திலும் மறைப்பான், நாளை மறுமை நாளிலும் என்னுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். அதற்கு மாற்றமாக அந்த குறையை கண்டதற்கு பின்னால் அதனை எல்லாரிடமும் சொல்லி கேலியாக சிரித்து சிரித்து அவர் வரும்போதெல்லாம் செல்லும் போதெல்லாம் அந்த குறையை சொல்லி சொல்லி அவரை மானபங்கப்படுத்தி அந்த சபைக்கு அவர் வருவதையே விட்டு விடுகிறார். இப்படி செயல்படுவது அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. மற்றவர்களை தாழ்மையாக கருதுவது, மற்றவர்களை தாழ்மையாக கருதுவது. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, இவன் ஃபேமிலி சும்மா துபாக்கூர் ஃபேமிலி. இப்படி மனசுல தன்னைத்தானே ஒரு பெரிய ஒரு ஆளை நினைச்சிட்டு வாழ்றது, தற்பெருமையோட வாழ்றது. அல்லாஹ் சொல்றான், ஒன்ன பிடிக்காது எனக்கு. யார் சொல்றது? எங்கட உம்மா வாப்பா என்ன பார்த்து சொன்னா, ஒன்ன எனக்கு பிடிக்காது போடா அப்படின்னு சொன்னா என் மனசு எவ்வளவு வலிக்கும், என் மனசு எவ்வளவு வலிக்கும். பசியே வராது. ஏன்? அடே நேத்து வரங்காட்டி இறக்கமா இருந்த உம்மா பாப்பா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாவே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாவே என்று என்ன செய்யும்? மனசு அழுதுட்டு இருக்கும். எதுவரைக்கும்? வாங்க மகன், அது தவறுதலாக வந்துட்டுது அப்படின்னு ஒரு ஆறுதல் செல்லும் வரைக்கும் என் மனசு ஆறாது. படைச்ச அல்லாஹ் இரக்கமுள்ளவன், படைச்ச அல்லாஹ் இரக்கமுள்ளவன். என்ன சொல்கிறான்? நீ அடுத்தாக்களை இப்படியான கோணத்தில் பார்த்து வாழ்ந்தால் நீ தவறில் இருக்கிறாய். அந்த தவறு உனக்கு உணர்த்தப்படுகிறது, ஆனா அந்த தவறை நீ ஏற்க மறுக்கிறாய். இதுவும் பெருமைதான். அடுத்தாக்களை தரக்குறைவா நினைக்கிறாய். நீ தவறு செஞ்சு கொண்டு அந்த தவறு உனக்கு உணர்த்தப்படுகிறது, தெரியும் உனக்கு இது தவறு, இது நல்ல இல்லை, இந்த ஐடியா நான் மாற்றணும். நீ மாத்திரடி இல்லை, நீ பிடிச்ச புடியில நிற்கிறாய். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை எனக்கு விருப்பம் இல்லை, ஏண்ட அன்பு உனக்கு கிடைக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற வசனங்களை நான் ஓதுகின்ற நான் என்னில் மாற்றம் வர வேண்டும், என்னில் மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வியாபாரம் செய்யுங்கள், அவருக்கும் தெரிய வேண்டும், உங்களுக்கும் தெரிய வேண்டும். வியாபாரம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். வியாபாரம் எப்படி இருக்கணும்? வெளிப்படையாக இருக்கணும். ஒண்ட மறைச்சி ரெண்ட மறைச்சி இப்படியான வியாபாரம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. விருப்பம் இருக்கணும், ரெண்டு சைடுக்கும் விருப்பம் இருக்கணும். அவரும் விரும்புறாரு, ரைட், இந்த பைக்கில் விலை 3 லட்சம், ஆனா இவர் 20,000 லாபம் வச்சுக்கார், பரவாயில்லை, எனக்கு இது பிடிச்சிக்குது, நான் உங்களுக்கு 3,30,000 தாரேன், ஓகே. அவருக்கு விளப்பம், வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் விளப்பம், ரைட், இவர் எனக்கு தருகிறார், அவர் எந்த ஒன்றும் இந்த தார சல்லில எந்த ஒன்றும் கள்ள நோட்டு இல்லை, அல்லது வாக்குறுதி கொடுக்கிறார், நான் வாரக்கிழமைக்கு தாரேன், நம்பி எல்லாமே கட்டன் ரைட் ஆகிக்குது. இதுதான் அத்தராலி. ரெண்டு தரப்புக்கும் மத்தியில ஒளிவு மறைவு இல்லாமைக்கு ரெண்டு பேரும் விரும்பி என்ன செய்யறாங்க, வியாபாரம் நடக்குது. வாங்குறவரு விரும்பி வாங்குறாரு, விற்கிறவரு விரும்பி விற்கிறாரு. ஆனா எங்கட வியாபாரம் இன்றைக்கு, எங்கட வியாபாரம் விற்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும், வருது நல்ல ஒரு தொகை. ஆனா இதுல இன்ஜின் குளறுபடி, சைலான்ஸ் குளறுபடி, இன்ஜின் ஓட்டையானது அடைச்சது எல்லாம் எனக்கு தான் தெரியும், ரைட். நான் வித்துட்டா வாப்பா, ரைட், சொல்லி முடிஞ்சு. வாங்குறவருக்கு ஒன்றும் தெரியாது, வாங்கிட்டு போறாரு. நான் நினைக்கிறேன் என்னது பவர் கொஞ்சம் கூட. ஹைர், இந்த விஷயம் நடக்கும் வரைக்கும் நாம கொஞ்சம் பேசுவோம், ஒரு 10 நிமிஷம் மட்டும். அதுக்கு இந்த லைனும் சரியா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ரைட் ரைட். இப்போ நாங்கள் ஏற்கனவே கழிச்சது மாதிரி இந்த லைட்டெல்லாம் நாங்கள் ஓஃப் ஆக்கினா இந்த இடம் இருட்ட தான் இருக்கும். இப்போ இந்த லைட்டு ஒன்றுமே இல்லாட்டி இந்த இடம் அப்படியே என்ன ஆகிடும், கும்மிருட்டாயிடும். அதே மாதிரி பாருங்க எவ்வளோ கஷ்டம். நாங்கள் மரணம் அடைஞ்சாலும் அல்லாஹ் தாலா திரும்ப என்ன செய்வான், அந்த கபருளுக்கு எங்களுடைய உடம்புக்கு திரும்ப அந்த அல்லாஹ் அந்த உயிரை தருவான். அந்த ஆத்மாக்கு இப்ப நீங்க நினைக்கலாம், அறவே இல்லாத உடம்பே இல்லாத ஆத்மாக்கு எப்படி வேதனை உண்டு, அறவே உடம்பு இல்லாத ஆத்மாக்கு எப்படி வேதனை உண்டு. எது எப்படியோ அந்த ஆன்மா ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்யப்படும், அதுக்குரிய உயிர் திரும்ப கொடுக்கப்படும். தற்காலிகமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்தான் இந்த உடம்பு,
அந்த உடம்பு கொஞ்ச நேரத்துக்கு அல்ல தலை செய்வான், அந்த உயிரை கலட்டி எடுத்துருவான். அந்த உடம்பு இப்ப அந்த உடம்பாக வைக்கப்பட்டாலும் சரி, அல்லது அந்த உடம்பு அறவே இல்லாமல் கருகி போய்த்திருந்தாலும் சரி, சாம்பலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த ஆன்மா ஏதோ அடிப்படையில் மறுமை கபருடைய வாழ்க்கையை அது அனுபவிக்கத்தான் போகிறது. ஆன்மாக்கு முடிவு என்பது கிடையாது. ஆரம்பத்தில் அதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. ரூஹிக்கு ரூஹ் அந்த ஆன்மா அது அல்லாஹ்னால் படைக்கப்பட்டது. ஆனாலும் அல்லாஹ் அதை எப்ப படைச்சானோ அதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு முடிவொன்று இல்லை. சொர்க்கமும் நரகமும் அது அல்லாஹ் படைச்சது. ஆரம்பத்தில் ஈக்கையில படைச்சதுக்கு பின்னால் அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான், நிரந்தரமாக ஆக்கி வச்சுக்கிறான். அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்? அவனுக்கு ஆரம்பம் என்பதும் இல்லை, முடிவு என்பதும் இல்லை. அல்லாஹ் என்பவன் எப்படியாப்பட்டவன்? அவனுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்றும் இல்லை, முடிவு என்பதும் ஒன்றும் இல்லை. அதனால அவனுக்கு இறைவன் என்கிற பெயர் வருது. ஆரம்பம் ஒன்று இருந்தால் அது இறைவன் நிர்வகிக்கக்கூடியவன் என்கிற பெயர் வராது. படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்கிற பெயர் வந்துடும். எனவே அல்லாஹ் படைச்சதுல சிலது இருக்குது, 3 அம்சங்கள் இருக்குது. அதுக்கு என்ன இல்லை, ஆரம்பம் இருக்குது, முடிவு என்பது ஒன்று இல்லை. அதுல எங்களுடைய ஆன்மா சொர்க்கம் நரகம். அல்லாஹ் படைச்சான், அதுக்கு பின்னால் அதுக்கு முடிவு ஒன்று இல்லை. எனவே அந்த ஆன்மா பாருங்க, இந்த கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு வேர்த்து போட்டுட்டு எவ்வளவு இருக்க கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த ஒரு காத்து படப்போக்குல, ஏசி காத்து படப்போக்குல ஒரு இதமாக இருக்கும். இதே மாதிரி தான் அந்த கபருடைய வாழ்க்கை. எங்களுடைய இந்த உலகத்தினுடைய செயற்பாடுகளை வச்சுத்தான் அந்த கபருடைய வாழ்க்கை சுவன பூஞ்சொலையாக இருக்கிறதா அல்லது நரக படுகொலியாக இருக்கிறதா என்பது என்ன செய்யப்படும், முடிவு செய்யப்படும். எனவே நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் என்னுடைய செயற்பாடுகளை அழகான முறைக்கு ஆக்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய தூதுவர்கள், ரீப்ரசன்டேட்டிவ், நாங்க போன பார்த்தோம். கிட்டத்தட்ட 48க்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா அரசர்களுக்கும் தூது அனுப்பினாங்க. இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 முஅஸ்ஸின்மார்கள் இருந்தார்கள். முஅஸ்ஸின்டா என்ன, அதான்டா என்ன? நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு எங்கட நாட்டிலையும் தான் அதான் என்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் நாங்க நினைக்கிறோம். அதான் சொல்ற வேலைக்கு தானே எங்கட பாஷையில சொல்ல போனா மோதின் லெப்பன் சொல்றமே, லேசிப்பட்டவங்க இல்லை. ஆனா லெப்பையாக மோதினாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிறது உறுதியாக இருக்கணும். கண்ட சும்மா என்னது கூலி வேலை ஹஞ்சின் உத்தர தக்கண்டு என்னது பாங்க சொல்ல போட்டா அல்லாஹு அக்பர் இப்படி இந்த மோதின் இல்ல. அழகா சொல்லணும், சத்தம் அழகா இருக்கணும், வாய்ஸ் அழகா இருக்கணும், அழகான மக்ரஜோட செல்லணும், கேட்டா என்ன ஒரு இன்பத்தை உண்டாக்கணும். இப்படித்தான் முஅஸ்ஸின்மார் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 முஅஸ்ஸின்மார்களில் முதலாவது முஅஸ்ஸின் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணிப்புக்குரிய மேலானவர்களே, முதலாவது முஅஸ்ஸின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான முஅஸ்ஸின். அதான் எப்போது ஷரியத்தாக்கப்பட்டதோ உமர் கனவு காணுகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், வஹீம் வருகிறது, இதுதான் அதான். அந்த நேரத்தில் இருந்தே அதான் சொன்னவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படியாப்பட்டவர்கள்? ஓர் அடிமை, உரிமையிடப்பட்ட ஓர் அடிமை. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்திற்கு இந்த முஅஸ்ஸின் என்கிற சொல்ற இந்த போஸ்டிக்கு தானே அரபு நாட்டில் வேற லெவல், அரபு நாட்டில் வேற லெவல். அவருடைய வேலை என்ன தெரியுமா? அதான் சொல்வது, அதே மாதிரி இகாமத் சொல்வது, இமாம் இல்லாவிட்டால் இமாமுடைய வேலையை செய்வது. எங்கட நாட்டில் தான் ஒரு கல்ல 5 மாங்காண்டு மாதிரி, ஒரு கல்லில் 5 மாங்காண்டு மாதிரி டொய்லெட்டை கழுகுறதும் அவர் தான். அதனால டொய்லெட்டை கழுக வானாம்னு சொல்லல. பள்ளி வாசலோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்திலையும் ஒரு மனிதன் பங்கெடுத்தால் அவனுடைய லெவலே வேற. அதனாலதான் இன்றைக்கு எத்தனை எங்க நாட்டில்
உலமாக்கள் ஆலிம்கள் பள்ளி வாசலை துடைக்கிறாங்க, கூட்டுறாங்க. அவங்க யாரும் இதை எங்கேயுமே போட் போட்டு அறிவிச்சது கிடையாது. போட் போட்டு அறிவிச்சது கிடையாது எங்கேயும். எங்களுக்கு நாங்க செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பள்ளி வாசல்ல நீங்க ஒரு துரும்பதான் நீங்க எடுத்து போட்டாலும் அதனுடைய கூலி மகத்தானது. அந்த கூலியும் எனக்கு காட்டப்பட்டது. நீங்க அல்லாஹ்வுடைய வீட்டில் நீங்க என்ன செய்றீங்க? துப்புரவாக்குறீங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை துப்புரவாக்குவான். நீங்க பள்ளி வாசலை துப்புரவாக்குறீங்க, நீங்க பள்ளி வாசலுடைய கண்ணாடியை துப்புரவாக்குறீங்க, நீங்க பள்ளி வாசலுடைய டொய்லெட்டை கழுவுறீங்க, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை துப்புரவாக்குவான். அதனாலதான் இது போன்ற வேலைகளை எங்களுடைய நாட்டில் எத்தனையோ உலமாக்கள் விரும்பி செய்கிறார்கள். கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அரபு நாடுகளிலே வேற லெவல். எங்களுடைய நாட்டிலே இதுவரைக்கும் எத்தனையோ விலைவாசிகள் கூடியும் கவலையான விஷயம் 25,000 30,000 சம்பளம். அதே நேரத்தில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அவரே சொல்லுவார், சம்பளம் போதாது, ஆனால் கூட்டி கொடுப்பதற்கான முயற்சி செய்யப்பட மாட்டாது. செல்லுவார், சமாளித்துக் கொள்ளுங்கள், அந்த 30,000 ரூபாய்க்கு உங்களோட வாழ்க்கையை சமாளித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு வந்துட்டா ரத்தம், அவருக்கு அந்த 30,000 ரூபாய் சமாளிக்க இயலாது. அவருக்கு வீட்டுக்கு போற செலவு எவ்வளவு? 1.5 லட்சம். இந்த மோதிந்த வீட்டில் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் 30,000. அவருக்கு எந்த ஒரு பிரயாணமும் மேற்கொள்ள முடியாது. 5 நேரமாக இருந்தாலும் அந்த 5 நேரத்தையும் சரியான முறைக்கு பராமரிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இந்த முஅஸ்ஸின் என்று சொல்லக்கூடிய பணிக்கு தானே இது மகத்தான ஒரு பணி. அல்லாஹ் காபத்துல்லாவை கட்ட வச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளை போட்டு, அதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளை போட்டு 2 பேரும் நினைச்சாங்க காபத்துல்லாவை கட்டி முடிச்சாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் கட்டளை போட்டான், வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்களுக்கு இந்த காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி ஒரு சத்தம் போடுங்க, ஏ மக்களே நீங்கள் எல்லோரும் காபத்துல்லாவை நோக்கி வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுங்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அழைப்பு அழகான துணியில் அல்லாஹு அந்த அதான், இந்த எத்தனையோ அதான்கள் இருக்கிறது, அழகாக அதான் சொல்லக்கூடியவர்கள், அதனை கேட்டாலே நாங்கள் மெய் சிலிர்த்து போய்விடுவோம். அவ்வளவு அழகான அடிப்படையில் அதான் சொல்லக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அதான் தன்னுடைய காதுக்கு செல்கிறது. அந்த மனிதனுக்கு அந்த அல்லாஹ்வின் பால் தொழக்கூடிய அந்த அழைப்பு செல்கிறது. ஏ மனிதா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கடவுள் கிடையாது, கோட் கிடையாது, வெறும் ஒரே ஒரு கோட் தான், அது அல்லாஹ் மாத்திரம்தான். அவன் தான் பெரியவன், அவனிடம் தான் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதான் சொல்லக்கூடிய நான் சாட்சியம் சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு வேறு யாரும் இல்லை, எனவே அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாருங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் சாட்சியம் சொல்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தான் இறுதி தூதர். இந்த காதியானி சொல்லக்கூடியவாறு இந்த பஞ்சாபிலே ஒரு ஷேட்டை கூட அழகான முறைக்கு அந்த பொத்தான்களை ஒழுங்கான முறைக்கு பூட்டிக் கொள்ள தெரியாத, பாதணியை சரியான முறையில் போட தெரியாத, 5 மாதத்துக்கும் குறைந்த காலத்தில் பிள்ளையை பெற்றெடுத்த மனைவி இது என்னுடைய பிள்ளைதான் என்று முடிவெடுத்த இந்த முட்டாள்தனமான அறிவிலியான இந்த அஹ்மது இப்னு மிர்சா குலாம் அஹ்மதை இறுதி நபியாக ஏற்றிருக்கக்கூடிய இந்த நபி கிடையாது. ஒரு நபியாக இருந்தால் அவர் புத்திசாலியாக இருப்பார், அவர் என்ன செய்ய மாட்டார், மடத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார். இவனை பாருங்கள், இவனுடைய சட்டையை ஒரு சட்டை ஒரு சைட் மேல ஒரு சைட் கீழே, ஏன் பொத்தான் ஒரு சைட் மாத்தி மாத்தி பூட்டி வச்சு. எந்த ஒரு மனைவியும் 6 மாசத்துக்கு குறைய ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. திருமணம் முடித்த நாள்ல இருந்து 6 மாசம் குறைஞ்சது போகணும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது, அப்பதான் அது ஏண்ட புள்ள. 5 மாசத்துல ஒரு பொம்பளை சொல்றா இது உங்களோட புள்ளதான், சாத்தியமே இல்லை. ஆனால் அஹ்மது அவனுடைய மனைவி 5 மாதத்துக்குள் பிள்ளையை பெற்றெடுத்து சொன்னால் இது உங்களுடைய பிள்ளை, அவனும் அதனை ஏற்றுக்கொண்டான். இந்த அறிவு கூட இல்லாத இவனை இறுதி நபியாக ஏற்றிருக்கிறார்கள். எனவே அவர் அழைப்பு கொடுக்கிறார், இல்லை நான் சாட்சியம் சொல்கிறேன் இறுதி நபி அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ்,
வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். இதில் தான் வெற்றி இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் வருவதில் தான் வெற்றி இருக்கிறது. தொழுவதில் தான் வெற்றி இருக்கிறது. தொழுது முடித்ததற்கு பின்னால் கொஞ்சம் திக்ரு செய்வதில் தான் வெற்றி இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் வந்து குர்ஆனை எடுத்து ஓதுவதில் தான் வெற்றி இருக்கிறது. உங்களுடைய தலையை சிரசை பூமியில் வைப்பதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை. இது ஒரு பெரும் ஒரு அழைப்பு, லேசான அழைப்பு கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதான் சொல்லக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருப்பார். இது ஒரு கருத்து. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் அவர்களை மட்டும் வித்தியாசப்படுத்தி அவர்களுடைய கழுத்துக்களை கொஞ்சம் உயரமாக ஆக்கி வச்சிருப்பான். அத்துவலுன் நாசி அனாகன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் இந்த அதான் சொல்லக்கூடியவர்களுடைய கழுத்து மிக நீண்டதாக இருக்கும். அப்படி என்றால் உயர்ந்த இடத்துல அந்தஸ்து உயர்த்தி வைத்திருப்பான். அப்படி இல்லாட்டி ஏனைய மனிதர்களோடு ஒப்பிட்டு இவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த கழுத்தை உயரமாக ஆக்கி வைத்திருப்பான். இவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் தான் இந்த முஅத்தின்மார். அந்த முஅத்தின்களில் முதலாவது முஅத்தின் யார்? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் யார்? உரிமையிடப்பட்ட ஓர் அடிமை. இஸ்லாத்திலே எத்தனையோ பெயர்கள் இருக்கத்தக்கன, எத்தனையோ சத்தம் போட்டு பேசக்கூடிய நல்ல சவுண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த போஸ்டுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான் நபி அவர்களுக்கு. இதுதான் உங்களுடைய முஅத்தின். யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடல் அமைப்பை பார்த்தால் மெலிஞ்சி, கருப்பு, உதடு பெருசி, மூக்கு பெருசி. அதுவும் உமையத் இப்னு ஹலஃபிட அடிமையாக இருந்தவர்கள். இஸ்லாத்தில் 7 நபர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப டைம்ல மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். அது ஒன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாய், அதே போன்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்றவர்கள் தான் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் நோவினைப்படுத்தப்பட்டவர்கள். நபி அவர்களின் மீது ஒட்டக குடல் போடப்பட்டது, வேதனை செய்யப்பட்டார்கள். பாத்திமா அவர்கள் ஓடி 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 வந்து என்ன செய்வார்? அந்த ஒட்டக குடலை அப்படியே எடுத்துடுவாங்க. சொல்லுவாங்க, என்னுடைய தந்தைக்கு நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் வந்து சொன்னார்கள், மக்கா கிட்ட வந்து, காபத்துல்லா கிட்ட வந்து, நல்ல ஒரு நன்மதிப்பு உடையவராக இருந்தார். இஸ்லாத்தை எத்தி வச்சதால அடிச்ச அடியில உயிர் போற கட்டத்துக்கு வந்தாங்க. யாரு? அபூபக்கர் அவங்க. அந்த அடி அடிச்சாங்க அந்த குஃபார் குறைஷி காபிர்கள், முஷ்ரிக்குகள். அதே போன்று பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள். உமையாக்கு தெரிந்து விட்டது. எஜமானுக்கு முடித்துக் கொள்வோம் கொஞ்ச நேரத்தில். வெறுமனே பிலாலுடைய சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். தெரிந்து விட்டது, இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள் என்று சொன்னார். உமையா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, லாத் உஸ்ஸாவை ஈமான் கொள். லாத் உஸ்ஸா என்று சொன்னா 2 பெரும் சிலைகள், மக்காவில் இருந்த பெரும் 2 சிலைகள். இதனை நீ ஈமான் கொள், இதனை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹை விட்டுவிடு சொன்னார்கள். அஹத், அஹத், அல்லாஹ் அது ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் அது ஒருவன் மட்டும்தான். விடவே மாட்டேன். நீ விட மாட்டாயா? ரைட். என்ன செய்யப்பட்டார்கள்? அந்த பாலைவனத்திலே அவர்கள் பட்ட பகலுடைய நேரத்தில் கொண்டு போய் வெறும் மேலோடு படுக்க வைக்கப்பட்டார்கள். அதற்கு மேல், உடம்புக்கு மேல் சூடான கற்கள், எவ்வளவு சூடாக்கும், கருங்கல் எவ்வளவு சூடு பட்டா, வெளிச்சம், இந்த சூரிய வெப்பம் பட்டா அந்த கல்லை மேலுக்கு மேல வைப்பாங்க. கீழே சூடு, மேலையும் சூடு. அப்பவும் என்ன செய்தார்கள்? அஹத், நீங்க எனக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, நீங்க எனக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, என்னை படைத்த இறைவனை நான் விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹும் அவருடைய அந்த வேதனையில் அல்லாஹ் அவருக்கு இன்பத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஷஹீதாகிறாங்க தானே, அவங்களுக்கு எப்படி நோவு உண்டா? ஹதீஸ்ல வருகிறது, எறும்பு கடிச்சா எவ்வளவு நோவு உங்களுக்கு? நோவுமா? சின்னோர் வலி. இந்த வழிதான் இருக்குமா ஒரு ஷஹீதுடைய உயிர், அந்த அவருக்கு ஏற்படுகின்ற காயங்கள், உயிர் போற அந்த கட்டம் அல்லாஹ் இலகுவ வச்சுக்கிறான். ஏன்? நீங்க எனக்கு டைமை தாரீங்க, நீங்க என்னுடைய பாதையில வாரீங்க, நீங்க எனக்கு டைமை கொடுக்குறீங்க, எனவே
நானும் உங்களை மறக்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவ்ஃபு பி அஹ்தி, என்னுடைய உடன்படிக்கையை நீங்க நிறைவேற்றுங்க. ஊஃபி பி அஹ்திக்கும், உங்களோட உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுறேன். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் என்ன செய்யணும்? எடுத்து நடக்கணும். அவன் ஹராமான விடயங்களை நான் தவிர்த்து நடக்கணும். இவ்வளவுதான், சிம்பிள். அல்லாஹ்வுடைய கடமையை நான் எடுத்து நடக்கணும். அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை நான் செய்யக்கூடாது. இந்த உடன்படிக்கையை நீங்க நிறைவேற்றினா ஊஃபி பி அஹ்திக்கும், நான் உங்களோட உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். என்னது? அல்லாஹ் என்ன செய்யணும்? ஒரு அடியா அந்த கஷ்டத்தை நீக்கணும். எனவே அந்த கஷ்டத்தை நான் நீக்குவேன். உத்குரூனி அத்குருக்கும், நீங்க என்ன ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்வேன். எனவே கண்ணியத்துக்குரிய பிலால் அவர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எங்க பிறந்தாங்க? ஹிஜாஸ் மக்களாம் பிறந்தாங்க. ஏனென்றா அவங்களோட தாய் ஹபஷ நாட்டை சேர்ந்த, எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஏற்கனவே அடிமையாக இருந்தது எங்க? இந்த ஹிஜாஸ் மக்கா மதீனாவுடைய பகுதியில். எனவே பிலால் அவங்க பிறந்தாங்க மக்கால. எப்ப மரணம் அடைஞ்சாங்க? ஹிஜ்ரி 20 உமரனுடைய காலத்துல மரணம் அடைஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் எனது இந்த வெப்பத்தோடையும் மிச்ச நேரம் இருந்து இந்த பேச்சை கேட்ட அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான நற்கூலிகளை வழங்குவானாக. எங்களுடைய இந்த முயற்சிகளை, இந்த தியாகங்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மீதியை இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஸின் என்கிற அந்த தலைப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமையும் பார்ப்போம். இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.